அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு கேரக்டராக உள்ளே போயிருக்கீங்களோ அந்த மாதிரி பூமின்ற விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு கேரக்டராக இப்போ உங்கள் பேரில் உள்ளே வந்திருக்கீங்க. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கேம் கொஞ்சம் பெரிய கேம். இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். எப்போ இந்த மாஸ்க்கை கழட்டி இது ஒன்றும் இல்லையா அப்படின்னு எப்படி உணர்றீங்களோ அந்த மாதிரி இங்கே எதுவும் நம்மளுது இல்லைன்றதை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கலண்டு போக ஆரம்பிச்சிடும். அதுவே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும்? மாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும். மறைப்பு 7 திரைகள் மறைச்சிருக்கு. அதில் மெயினான திரை கருப்பு திரை, ஃபஸ்ட்டு திரை. அது விலகுச்சுனா தான் முதல்ல இதெல்லாம் உண்மை இல்லைன்றதே புரியும். முதல்ல அந்த திரை விலகணும். அந்த திரை எப்போ விலகும்? துரிய விழிப்பு என்ற ஒன்று ஏற்படும் போது விலகும். துரிய விழிப்புனா என்ன? மண்டை ஓப்பன் ஆயிருமா? பொழந்துக்குமா ஒரு வேளை? அப்படியா? அதுக்கு பேர் துரிய விழிப்பா? இங்கே எதுவும் உண்மை இல்லைன்றத உணர்றதுக்கு பேர் துரிய விழிப்பு. பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் மேட்டருங்க. சிம்பிளாக உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்கிறேன். துரிய விழிப்புனா என்ன? இங்கே எதுவும் நமது இல்லை அப்படின்னு உணரணும். கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்? உணரணும். உணர்றதுன்னா என்ன? எப்படி ஃபீல் பண்ணுவது? எப்படி பண்ணுறது? அந்த ஃபீல் எப்படி வரும்? ஃபீல்னா என்ன அப்படின்னா, வண்டியில் வேகமாக போகாதரா, கீழே விழுந்துருவேன்னா இது இன்ஃபர்மேஷன். ஒரு டைம் கீழே விழுந்து கை காலெல்லாம் வாரி எலும்பு ஒரு பக்கம் திரும்பி ஆப்ரேஷனும் பண்ணிட்டு வந்து இப்போ கை கால் வலியோடு படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஓட்டுவீங்க வண்டியை வேகமாக? ஓட்டுவீங்களா? ஏன்? அதுக்கு பேர் தான் உணர்தல். அதுக்கு பேர் என்ன? பல பிள்ளைங்க ஏன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க? அவனுக்கு இன்னும் உணர்வு வரல. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் எப்போய் அடிபட்டு அவமானப்பட்டு திருந்தும் போது நீங்கள் சொன்ன அதே மேட்டர் தான் அங்கே புரியும். ஓ, அம்மா சொன்னது அப்பா சொன்னது இதுதான் போல். அப்போ தான் அவன் உணர்றான். அது வரைக்கும் அது என்னவா இருக்குது? அவனுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் வாழ்க்கையை திருத்துமா? திருத்தவே திருத்தாது. எது ஒருத்தனுடைய வாழ்க்கையை திருத்தும்? உணர்வு, த ஃபீல். அப்போ எப்படி நீங்க உணரணும்? இறைவன் தான் எல்லாத்தையும் பண்றாருன்னு காதுல இருக்கு. இப்போ உங்களுக்கு உணர்ந்துட்டீங்கன்னா உங்க ஆட்டிடியூடே மாறிடும். எப்படி தம்பி அதை உணர்றது? ஒவ்வொன்றையும் இறைவன் தான் பண்றாருன்னு நினைச்சு பண்ணுங்க. துரிய விழிப்பு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படியும் பார்க்கலாம். இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன். இப்படியும் பார்க்கலாம். துரிய விழிப்பு ஏற்படுறதுக்கு இன்னொன்று பண்ணணும். ரியாலிஸ்டிக்காக இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல உங்கள் வாழ்க்கையில், இதையெல்லாம் கனவு மாதிரியே, இது கனவு தான், கனவு மாதிரியே பார்க்கணும். அந்த பக்குவம் வந்துருமா உங்களுக்கு? காலையில் எந்திரிக்கிறீங்க, நைட்டு தூங்க போகிறீங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேலை பாருங்கள், சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் கனவுல நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ண முடியுமா உங்களால்? இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் வே தான் துரிய விழிப்பு ஏற்படுறதுக்கு. இதை விட ஈஸியஸ்ட் வேயே கிடையாது. இதை விட கிடையாதுங்க. இதை கூட பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கெல்லாம் உங்கள் மேலெல்லாம் நான் அன்பு காட்டினா கூட கனவுல தான் அன்பு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் நான் தீட்சை கொடுத்தா கூட கனவுல தான் தீட்சை கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது உபதேசம் பண்ணால் கூட கனவுல தான் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் எல்லாமே கனவுன்னு எப்போ பார்க்க ஆரம்பித்தனோ, என்னை மறைத்திருந்த மெயினான திரை என்பது எனக்கு என்னை விட்டு இப்போ விலகிருச்சு. இப்போ என்னால் இந்த உலகத்தை வேற ஒரு பார்வையில் பார்க்க முடியுது. அடைய வேண்டும் என்கின்ற ஒன்றை
அடைந்து விட்டேன். நீங்கள் எப்போ அடைய போகிறீங்க? கனவா பார்த்தா அடையலாம். எவ்வளோ நாளில் அடைவேன் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக அடைஞ்சிருவோன்னா கேட்கக்கூடாது. நிச்சயமாக கிடைக்குமா கேட்கவே கூடாது. டயர்டாக இருக்கே பேசவே கூடாது. சாகிற நேரத்தில் எப்படி பார்க்கணும்? இப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வயசு 25ன்னு வச்சுப்போம். 90 வயசு வரைக்கும் கனவாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றுமே நடக்கலை உங்களுக்கு. இவன் பேச்சை நம்பி 90 வயசாகி போச்சு, எதையுமே அனுபவிக்கலை, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னா, நம்பிக்கையோடு 90 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னாலும் உயிர் போகக்கூடிய கடைசி வினாடியில் உங்களுக்கு வேணுங்கிறத இறைவன் மாற்றி விட்ருவார். ஏன் இந்த இத்தனை வருஷம் இந்த ஒரு 25 + 50 கணக்கில் நான் வீக்கு எத்தனையை கூட்டினா 65 75 25 + 65 90 அப்படி தானேங்க? ஓகே, 65 வருஷம் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கல்ல, எனக்கு இப்போ நடந்துரும், அதுக்காக நடக்கும். எப்போ? சாக போகும்போது நடக்கும். ஏன்னா இறைவனுக்கு தான் இதெல்லாம் மாயை, இப்படின்றதுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு தான் வருஷ கணக்கில் போகுது, அவருக்கு இப்படின்றதுக்குள்ளே போயிடுது. ஒரு சில பேர் கனவாக பார்க்க ஆரம்பித்த 10வது வினாடியில் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆகிடும், அப்படி இருக்காங்க. 10th செகண்ட் ஓப்பன் ஆனவங்களாம் இருக்காங்க தெரியுமா? கனவாக பார்க்க ஆரம்பித்து 10வது செகண்ட் துரிய விழிப்பு ஏற்பட்டுருச்சு, அப்படியே ஞானி ஆயிட்டான். 10 செகண்டில் எப்படிங்க ஒருத்தன் ஞானி ஆக முடியும்? ஆயிட்டான், இருக்காங்க நிறைய பேர். ஒருத்தர் 2 பேர், என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 பேர் இருக்கானுங்க. 1 மினிட் 2 மினிட் கேப்பில் ஞானம் அடைஞ்சவன், 24 மணி நேரத்தில் ஞானம் அடைஞ்சவன். எல்லாம் மைண்ட் செட்டு தான். இந்த மைண்ட் செட்டை எப்போ பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடுகிறது. எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது? எனக்கு எப்போவுமே எல்லாமே நல்ல அப்படிலாம் நான் சொல்ல வரல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஈஸியாக, நீங்கள் பெரிய சோம்பேறின்னு எனக்கு தெரியும், அதனால் நானும் ஒரு பெரிய சோம்பேறின்றதுனால அந்த வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன் நான். சோம்பேறியாக இருக்கிறதுல என்ன தெரியுமா பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு? ஒரு மிக சிறந்த சோம்பேறியால் தான் மிக கஷ்டமான கடினமான வேலையை எளிமையாக செய்து முடிப்பது என்று தீர்வு காண முடியும். யாரால? நீங்கள் எந்திரிச்சு போய் நடந்து போய் சுவிட்சை போட்டு வரீங்க ஃபேன் போடுறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்? படுத்துக்கிட்டே இவ்வளோ பெரிய குச்சி வச்சுருப்போம், எடுத்து டப்புன்னு தட்டிட்டு படுத்துருவோம். யாருக்கு வலி வேகம்? உங்களுக்கு தானேங்க ஜாஸ்தி, எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் என்ன ரொம்ப லேட்டாக பண்ணி ஒரு வேலையை முடிக்கிறீங்க, நாங்கள் சீக்கிரம் பண்ணி முடிக்கிறோம். ரெண்டுத்துக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, டைம் எங்களுக்கு தான் சேவ். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சோம்பேறி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன்னா, ஈஸியாக ஞானம் அடைகிறதுக்கு உண்டான வழி என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருணை தான். அதை விட்டால் வேறு எந்த வழியும் ஈஸி கிடையாது. எனக்கு ரொம்ப ஈஸியாக சுகமான வேலையாக கொடுங்க, நான் எஸ்கேப் ஆகணும், அப்படி தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கேன். அதனால் நான் அதுக்கு இறங்கி வந்துட்டேன். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் ஞானம் அடைகிறதுக்கு. மூச்சை நிறுத்த வேணாம், தியானம் பண்ண வேணாம், யோகம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஒன்றே மட்டும் பண்ணுங்க. என்ன? உங்ககிட்ட எது வந்தாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடணும். மொத்தமாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சோண்டாவது எடுத்து கொடுத்துடணும். இவ்வளோதான். கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, இது கொடுத்தா தான் எனக்கு நல்லது நடக்கும்னு கொடுக்கக்கூடாது. சரி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அதனால் கொடுப்போன்னு கொடுக்கக்கூடாது. கொடுக்கும்போது அந்த உயிரும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம், அது ஒன்றை மட்டும் பண்ணுங்க போதும். ஞானம் வந்துடும். தியானம் செய்து புருவ மத்தியத்தில் இறைவனை மேலே ஏற்றி உச்சியில் நிறுத்தி துரியத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு 60 வருஷம் ஆகும்ல. ஒன்றும் பண்ண வேணாம், 2-3 வருஷம் கருணையிலே இருங்க. பயிற்சி பண்ணால் என்னெல்லாம் நடக்குமோ கருணையாக இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாம் தானாக நடந்துடும். தட் இஸ் த பவர் ஆஃப் லவ், தட் இஸ் த பவர் ஆஃப் mercy, தட் இஸ் தி பவர் ஆஃப் கம்பேஷன். வாசி யோகம் பண்ணி 8-2 நீங்கள் உணர்வுகளெல்லாம் போட வேணாம், லவ்வோடு இருங்க. எல்லா 8 எல்லா 2 அதுவே டிசைனாக போட்டுக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அதுவே பண்ணிக்கும். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள்
கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.